சாப்பிடலாம் நீ இது வரைக்குமே. ம் இவ்வளோ நேரம் சாப்பிடாமலாம் பட்டினியெல்லாம் கிடக்காத. என்ன வருது வயிற்றுக்கு? எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான பாட்டுகள். ஆமாம் கண்டிப்பாக நல்லா ஜாலியான பாட்டுங்க தான் எல்லாமே. விட போகிறதுலாம் நீங்கள் ஷாக்கிங்காக பார்ப்பீங்க. நம்மளே ஓரம் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு இருந்தோம். வண்டு முருகன் ஆரம் கைப்புள்ள ஜென் திகில் பாண்டி ஜெயஹோப் சூனாபானா வி அல்லாட் ஆறுமுகம் ஜீமின் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்குக். என்ன கேமரா இந்த ஆட்டம் ஆடுது? ஓகே இருங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இருங்க வரேன். இடத்த கொஞ்சம் செட்டப் பண்ணிக்கிறேண்ணா. ஓகே சொல்லுங்க ஆமீஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி லைவ்ல வந்து இன்னைக்கு நம்ம லைவ்ல என்ன பண்ணலாம்? ஜாலியாக இருக்கலாமா? கேம்ஸ் விளாட்லான்னு எனக்கு ஒரு ஐடியா. வி வேற லைவில் ஜாயின் ஆகிக்கிறேன்னு சொல்கிறான். சரி நம்ம அவனை சேர்த்துக்கிட்டு கேம்ஸ்லாம் சேர்ந்து விளாட்லாமா? அன்றைக்கி கூட ஜின்னு ஜேகே விளாண்டாங்க போல். இன்றைக்கி நானே ஒன்று விளாட்லான் இருக்கோம். சரி நான் அவனை அக்செப்ட் பண்ணுறேன். அப்போ எப்படிதான் இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா மாப்பிள்ள, நான் சௌரியமாக இருக்கேன்டா, நல்லபடியாக இருக்கேன். நீனு? சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன்டா. அப்படியா? ஆமாம் ஆமாம் ஹாம்பர்கர். ஹாம்பர்கரா? சரி சரி சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடலாம் நீ இது வரைக்குமே. இவ்வளோ நேரம் சாப்பிடாமலாம் பட்டினியெல்லாம் கிடக்காத. என்ன வருது வயிற்றுக்கு? சரி நான் கேம் விளாடுவோமா? நான் வந்து மெயினாக நம்ம லைவில் சேர்த்ததுக்கு காரணமே அதுதான். சரி விளாட்லாமா? என்ன கேமு? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கா? ஏண்டா லைவ்ல ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ரீமிங் கேம். வீடியோ கேம்ஸா? அது இப்போ விளாட்லாம். ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீ என்னடா விளாட கூப்பிட்ற? அப்போ நீ வரல? அப்படி இல்லை, நான் வரேன். சிம்பிளான கேமு ஏதாச்சும் இருந்தா. சரி இப்போ வரையா? என்ன வரேன். என்ன கேம் விளாட்லான்னு சொல்லு. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். அதை ஏன் இன்னும் தேடல, அதுக்குள்ளே கேம் விளாட கூப்பிட்றான். இந்த பப்ஜி மாதிரி கேம்ஸ் விளாட்லாமா? ஜாலியாக இருக்கும் அதுதான். எனக்கு என்ன டயர்டாக இருக்குன்றேன், அந்த மாதிரி கேம்ஸுக்கு கூப்பிட்றான் இவன். என்ன உன் சிலது பதிலே வர மாட்டேங்குது. பேசாமலே இருக்கேன், நான் பேசிக்கிட்டே இருக்கேன். பதில் இருந்தால் பேச மாட்டேனா? நீ முதல்ல உன் ஹாம்பர்கரை போய் சாப்பிடு போ. எங்கிட்ட ஹாம்பர்கரை சாப்பிட்றது? அது வாரத்துக்கு லேட் ஆகும். வந்தாலும் இப்போ சாப்பிட மாட்டேன், அதை கொஞ்சம் லேட் ஆகும். நீ ஃபஸ்ட்டு கேம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதை லைவ்ல என்ன ஆட் பண்ண ஜாலியாக பேச்சுவார்த்தை நடத்தலான்னு பார்த்தா கேம் விளாட கூப்பிடுற. அன்னைக்கு அவனுங்க அப்படி தானே ஃபன் பண்ணானுங்க, ஜேகே ஜின்னெல்லாம். அவனுங்க பண்ணிட்டு போகிறானுங்க, விளாண்டுக்கிட்டே இருப்பானுங்க நேரமும். நம்ம திறமையை காட்டலாம் பார்த்தா விட மாட்டான் போலையே. சரி கேம் இல்லை நம்ம பண்ணலாம். என்னது?
டக்குன்னு சொல்லு, எனக்கு 1008 வேலை இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்ல மாட்டேற. நேதான்டா நான் பேசுகிறதே கேட்கலையா? ஆ இப்போ தான் கேட்குது, எனக்கு லேட்டாக ரிசீவ் ஆகுது. ஒன்றும் இல்லை, பேசாமல் ஆர்மிஸோட கமெண்ட்ஸ் படிப்போமா? நல்லா இருக்கும் போலையே. நீயே பாரு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு. அவங்க நம்மளோட கம்பேக் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கவலையே விடாதீங்க ஆர்மிஸ், இன்னைக்கு உங்களை நேரில் பார்த்தோன்னே எனக்கு கம்பேக் பற்றி பேசணும்னு ஆசையாக இருந்துச்சு. நாங்கள் இப்போ தான் ரெக்கார்டிங்கை முடித்தோம். பார்த்துக்கோங்க, அதனால் பாட்டு அடுத்த ஸ்ப்ரிங்குக்கு வந்துடும். ஓகே. ஆர்மிஸ் எல்லாரும் அவரோட காத்துட்ருக்கீங்க எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் படுத்துக்கோங்க, கண்டிப்பாக பாட்டு ரிலீஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே. இல்லை, ஏன்னா எனக்குமே தோணி இருக்கு, நம்ம ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா? ஆமாம் ஆமாம், ஆர்மிஸ் என்ன நினைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏதோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, அது நாங்கள் முன்னாடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறோம். ஸ்ப்ரிங்குக்கு வருதுன்னு, அடுத்த ஸ்ப்ரிங்குக்கு பாட்டு வந்துடும். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எங்களோட பாட்டை. கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான பாட்டுகளெல்லாம் நாங்கள் வெளியிட்ருக்கோம். அதாவது வெளியிடல, தயாரிச்சிருக்கோம். எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரியான பாட்டுகள். ஆமாம், கண்டிப்பாக நல்ல ஜாலியான பாட்டுகள் தான் எல்லாமே. விட போகிறதுலாம் நீங்கள் ஷாக்கிங்காக பார்ப்பீங்க. இப்போ தான் ரெக்கார்டிங் கூட இப்போ தான் முடித்தோம். அதான் நான் ஞாபகமாக வச்சு சொல்லிட்டேன் பாட்டை பற்றி. ஆர்மிஸ்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க போல். ஆமாம், எவ்வளவு நாள், எத்தனை மாதமாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாத கணக்காக நிற்கிறாங்க புது பாட்டுக்கு. நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பொறுத்துக்கிட்டு ஆமாம் மிஸ், பொறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்ல பாட்டு கிடைக்கும். அதே தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஏன்னா நாங்கள் இந்த பாட்டு இல்லாத நேரத்துலையாச்சும் உங்களை லைவ்லையாச்சும் ஆர்மிஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி லைவ் உங்கள்கிட்ட அடிக்கடி லைவ் வர்றதுக்கு அதான் காரணம். ஆமாம், கண்டிப்பாக அதே ஒரு பெரிய காரணம். இப்போ நாங்கள் 2 பேரும் கேம் விளாண்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட ஆர்மிஸ். ஆமாம், ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு இந்த கேமு. சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இதான் மெயினே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. ஜின்னோட கான்சர்ட்டுக்கு போய்ட்டு வந்தோம். நானும் வியும் போய் பார்த்தோம் வெடிக்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆமாம், ஃபன்னு தான். ஆமாம், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த கான்சர்ட்லாம் பார்க்கவும் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆமாம், அதுவும் வியோட சேர்ந்து பார்க்குறது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஆடியன்ஸ் மாதிரி நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் எல்லாத்தையும். அவன் கான்சர்ட்டில் சும்மாவே 3-4 பேரை சேர்த்துப்பான். அதே மாதிரி இந்த வாட்டியும் பண்ணான். நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இப்போ உனக்கு என்ன, உன்னைய கூப்பிடலன்னு கோவமா? என்ன அப்படிதான் போல தோணுது? நமக்கு இப்போதைக்கு ரீசெண்டாக இந்த பாட்டு விடலையேடா, அவனுங்க தான் பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க பண்ணுறத பார்க்க நான் ஜாலியாக தான் இருந்துச்சு. நான் ஃபன் பண்ணோமா இல்லையா? டயர்டாக இல்லாமல் இங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அது ஓகே இல்லை எனக்கு? நம்மளே ஓரமாக உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு இருந்தோம்.
நல்லா இருந்துச்சு கான்செப்ட், ஆனால் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஜாலியாக நான் வேடிக்கை பார்த்தேன். நீ கேமில் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கியோ, பதிலே கொடுக்க மாட்டேன்ற. நான் பேசிட்டு விளாட்றேன்ல, உனக்கு அது திறமை இல்லையா? ஓரா பேசினா வாய் உடச்சிடும் ஒரு அளவுக்கு தான். என்ன உனக்கு பேச வரல? நானும் விளையாண்டுக்கிட்டே பேசல. உன்னால் மட்டும் ஏன் முடியல? இந்த லைவ்லேயே நான் மட்டும்தான் பேசுகிறேன். நாங்களும் பேசுவோம், கேமில் தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸு. நீ பேச்சு கொடுத்து என்னை யோசிக்க வச்சு ஏமாற்றி என்ன கேமில் தாக்கிக்கிட்டு இருக்க. கண்டுபிடிச்சிட்டானே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு போச்சு அவரோட ட்ரிக்கு எல்லாம். அதனால் பேசாமல் விளாட்றதா விளாடு. இல்லாட்டி தனியாக ஆர்மிஸ்ட்டை பேசிக்கிட்டு என் கூட பேசாத. பேசாமல் இருந்தாலுமே நீ தொத்து தான் போகாது, வேறு விஷயம். அந்தளவுக்கு போயிடுச்சா உனக்கு? இரு வர விளாட்டில் காமிக்கிறேன் பாரு. பண்ணி சின்ன பின்னமாக்கி என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏன்டா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? பயந்துட்டேன்டா, நான் பயந்துட்டேன். இதெல்லாம் உனக்கு இப்போ சிரிப்பாக தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் சிரிப்பாக தானே இருக்கு. போக போக பாரு. போக போக என்னதான் பார்க்குறது? என்னடா பாரு பாருன்ட்டு ஆளே காணா போயிட்டா. எங்கடா இருக்கடே? எங்கடா போனா? எங்கே கைஸ் காணா போயிட்டான்? லைவ்ல தானே இருந்தான். எப்போ எந்திரிச்சு போனான் அதை கூட நான் நோட் பண்ணல. நான் கீழே தான் உட்காந்துருக்கேன் நானா. எப்படி வந்தாச்சுல? எங்கடா போனேன்? எங்கேயோ போனேன். இப்படி சொல்லாம கொள்ளாம அப்பப்போ காணா போயிடுறான் மீஸ். அப்போ நான் உட்காந்து தேட வேண்டியதாக இருக்குது. நான் வந்துட்டேன்ல. எங்க நான் படம் தனியாக எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்திருக்கேன் கேமராவை பார்க்காம. நீ இல்லைன்றதே எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா நீ ஆளே இல்லை சீட்டில். சொல்லிட்டு போப்பா. பாட்டு கேட்குறியா? இரு நானும் ஒரு பாட்டு வைக்கிறேன். சவுண்டாக வைக்கிறேன், கேட்குதான்னு பாரு. என்னது பாட்டு தானே வைக்கலான்னு வந்தேன். இவங்க காணாம போயிட்டான் லைவை விட்டு. நான் மட்டும் தான் இருக்கேன். இப்போ தெரியாதனமா நான் அனுப்பிச்சு விட்டேன் அவனை. இல்லை அவனா போயிட்டானா எனக்கு தெரியலையே. திரும்ப இன்வைட் கொடுத்து பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டான். சரி விடுங்க, நம்ம மட்டுமே இப்போ அந்த லைவில் இருக்க வேண்டியதுதான். திரும்ப இன்வைட் கொடுத்து அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்போ நான் அவனை வெளியே துரத்துறனால அவனா வெளியே போயிட்டானா? சரி அவனா வெளியே போயிட்டானே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இன்வைட் கொடுத்து அவன் அக்செப்ட் பண்ணல. ஓகே நானே ரொம்ப நேரம் லைவ்ல இருந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பேசுறது எனக்கும் தெரில. ஆமீஸ் எல்லாருமே உடம்ப பத்திரமா பார்த்துக்குங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. அது கரெக்டாக பண்ணிடுவீங்க. பாய் பாய். எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க. அடுத்த நாள் படம் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். சரி ஓகே பாய் பாய். டாட்டா. நல்லா ரெஸ்ட் எடுங்க.